விகடன் நேயர்களுக்கு வணக்கம். பிரதமர் மோடியை விமர்சனம் பண்ணி ஒரு கார்ட்டூன் வெளியிட்டிருந்தோம் விகடன் பிளஸ் இணைய இதழில். ஸோ அது தொடர்பாக நம்மளுடைய விகடனுடைய இணையதளம் அப்படிங்கிறது முடக்கப்பட்டுச்சு. ஸோ அது தொடர்பாகவும் இன்னைக்கு ஊடகத்துக்கும் பத்திரிகைக்கும் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி குறித்தும் நம்ம மூத்த பத்திரிகையாளரும் ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையின் சீனியர் அசோசியேட் எடிட்டருமான திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் சார்கிட்ட வந்து பேச இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார், அந்த கார்ட்டூன் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அது வெளியானதுக்காக ஒரு முடக்க நடவடிக்கை அப்படின்றத வந்து மத்திய அரசு மேற்கொண்டிருக்காங்க. அது எந்தவித அறிவிப்புமே இல்லாம முதல்ல முடக்கிட்டு அதுக்கப்புறமாக வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நடவடிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக யாருக்கு, அதாவது ஒரு கைதிக்கு கூட வாய்ப்பு கொடுப்பாங்க. நீ என்னையா செஞ்சேன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்புக்கு பிறகுதான் அவரை வந்து சிறைபிடிப்பார்கள். அது கூட கிடையாது. நான் நினைச்சதெல்லாம் சட்டம், நான் செய்யறதெல்லாம் இதுன்னு நினைச்சு அவர்கள் பயணிக்கிறதே வந்து ரொம்ப தவறாக நான் காண்கிறேன். இது ஒன்று. ரெண்டாவதாக, இது எங்க போய் முடியுங்கிற அந்த கேள்வி இருக்குது இல்லையா? நம்ம முன்னால் இருக்கிற பிரச்சனையா இருந்தா அப்ப நாளைக்கு இன்னைக்கு உங்களை முடக்கிறாங்க. அதாவது ஒரு ஏறத்தாழ ஒரு 100 வருடம் பழக்கமான ஒரு பப்ளிகேஷனையா வந்து நான் ஒரு ஒரு செகண்ட்ல நான் முடக்கிடுவேன் அப்படின்னு வந்து 2:30 மணிக்கு ஒருத்தர் வந்து ஒரு ட்விட்டர்ல பதிவு போடுவாராமா. 3 மணிக்கு அது முடங்குதுன்னா அதனுடைய விளைவு என்னன்ட்டு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நீங்க சொன்ன விஷயம் தான் சார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து ட்விட்டர் மூலமா நான் ரைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனடியாக மத்திய அரசு வந்து இதை ஆக்ட் பண்றாங்க. அவர் அண்ணாமலை அப்படிங்கிறது அரசாங்கத்துல எந்த இடத்துலயுமே இல்லை. ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்காரு. அவர் சொல்லி அவங்களுடைய ஆட்சியாக இருந்தாலும் ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதான் பேசிக் இம்ப்யூனிட்டின்னு சொல்றோம்ல. அதாவது என்னை சார்ந்தவர்கள், பாஜகவை சார்ந்தவர்கள் என்ன வேணாலும், எங்க வேணாலும், எப்ப வேணாலும், எதுக்கு வேணாலும் செய்யலாம். அதுல வந்து சட்டமே கிடையாது. அதனாலதான் ஒரு பீரன் சிங் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஜெனசைடு ப்ரிசைட் பண்ணிட்டு அவர் இன்னமும் இதுவரை ஒரு 4 நாள் முன்னாடி வரை ஒரு முதலமைச்சரா தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு எல்ஜி, டெல்லியினுடைய எல்ஜி முன்னாடி என்ன சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா, யமுனாவை நான் கிளீன் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. அப்ப இத்தனை நாள் பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு வந்து திடீர்னு பண்ணிடலாம் சொல்றாரு. அப்ப இம்ப்யூனிட்டி எங்க இருக்கின்ற நபர், இங்க இருக்கின்ற ஆர் என் ரவி, அதை பத்தி கூட நீங்க கார்ட்டூன் போட்டிருந்தீங்க. ஆர் என் ரவியினுடைய பேச்சுக்கள், அதுக்கு சுப்ரீம் கோர்ட் எவ்வளவோ கேள்விகள் கேட்டிருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு பிறகும் அவர் அதே இடத்துல தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி ஆனாலும் சரி, ஒரு எலெக்டட் அபிஷியல் ஆனாலும் சரி, இல்ல சாதாரணமான ஒரு பாஜகவினுடைய தலைவரானாலும் சரி, இவர்கள் என்ன வேணாலும், எப்ப வேணாலும், எங்க வேணாலும் செய்யலாம். இப்ப நாளைக்கு ஒருத்தனை குத்தி கொண்டா கொண்டு ஒரு கேஸ் இருக்காது என்ற ஒரு நிலைமை தான் இருக்கிறது. பில்கிஸ் பானுவனுடைய அந்த அராஜகம் செய்த நபர்கள், அவர்கள் எப்போ வேணாலும் வெளியே போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். டேரா சச்சா சௌத்ரியினுடைய தலைவர், அவர் வந்து தாராளமாக, அதாவது 700 நாளுக்கு மேல வந்து பரவல்லையே இருந்திருக்கிறதாக தகவல் வருகிறது. அப்போ இதெல்லாம் என்ன குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்ன அயோக்கியத்தனம் செய்தாலும் நாங்கள் துணை நிற்போம் என்று மறுபடியும் பிரதமரும் அமித்ஷாவும் பாக்கி இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் நமக்கு மறுபடியும் கூறுகிறார். இதனால நான் என்ன சொல்றேன்னா, ஆனந்த விடன் ஆனாலும் சரி, நானாலும் சரி, நீங்களானாலும் சரி, எல்லாரும் போய் பிஜேபியில் சேர்ந்துடலாம். அப்புறம் என்ன அட்டூழியம் வேணாலும் பண்ணலாம் நான் கருதுறேன். இன்னைக்கு நம்ம இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், குறிப்பா பத்திரிகைகள் தங்களுடைய கருத்தை சொல்றதை வந்து தொடர்ந்து ஒடுக்குற சம்பவங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இல்ல, முதல் கட்டமாக ஒரு பிரதமரை என்ன செய்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரையும் டிஸ்கிரெடிட் பண்றாரு. லுட்டியன்ஸ் மீடியான்னு ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு வந்து மாதிரி நபர்களை வைத்துக்கொண்டு, அவர்களை வாங்கி கொண்டு, அவர்களுக்கு ஒரு சேனல் செட்டப் பண்ணி கொண்டு, அவர்களை வைத்துக்கொண்டு பாக்கி, அதாவது மீடியாக்காரனை வச்சே மீடியாக்காரன் அடிக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக எடுத்து சென்றார்கள். அவர்கள் மீடியா கிரியேட் பண்ணார்கள், அவர்களுடைய படங்களை கிரியேட் பண்ணார்கள். ஆர்டிகல் 370 இருந்து ஆரம்பிச்சு இந்த கங்கனா ரனௌட், அதுக்காக அவர்களுக்கு பரிசு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு MP சீட் வர கொடுத்தாங்க, ஜெயிச்சு வந்துட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ மீடியாவில் பிலிம் ஆனாலும் சரி, டிவி ஆனாலும் சரி, இல்லை என்றால் இது பிரஸ் ஆனாலும் சரி, அனைவரையும் வாங்க வேண்டும். வாங்கவில்லை என்றால் எங்க கூட நீங்கள் நில்லுங்கள், இல்லை என்றால் உங்களை முடக்கி விடுவோம். இதுதான் நம்மளுடைய மெசேஜா இருக்கிறது. பிரணாய் ராய் வந்து இதுக்கு கட்டுப்படவில்லை. அதனால வந்து அதானியை வச்சு அவரை வந்து வாங்கிடுறாங்க. நியூஸ் 18 வந்து ஒரு இடத்துல வந்து கட்டுப்படவில்லை, அம்பானியை வச்சு அவர் வாங்கிறார்கள். அதே மாதிரி அருண் பொரி கட்டுப்பட்டு போறார். அதனால இந்தியா டுடே இன்னைக்கும் வந்து இருக்கிறது. ஆனால் இந்தியா டுடே என்பது இதை விட பெரிய ஒரு பக்தி சேனல் நம்ம பார்க்கவே முடியாது. அது ஹிந்தி ஆஜ் தக் ஆனாலும் சரி, இவர்கள் ஆனாலும் சரி, இவர்கள் கூட இருந்தால் உங்களுக்கு வாழ்வு, நீங்க என்ன வேணா செய்யலாம், எங்க வேணா போகலாம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபீரா ஒரு மேட்டர் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எப்படிங்க திடீர்னு பிரணாய் ராய் மேல கேஸ் எல்லாம் வாபஸ் ஆச்சு, ஒண்ணுமே கேஸே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு CBI ஃபைல் பண்ணுது, அது எப்படி நடக்கிறது? இந்த மாதிரியான ஒவ்வொரு கேஸ்லயும் நமக்கு இது வந்து மிக தெளிவாக தெரிகிறது. இஃப் யூ ஆர் வித் அஸ், யூ ஆர் த பெஸ்ட். இஃப் யூ ஆர் எகெயின்ஸ்ட் அஸ், யூ ஆர் இன் ஜெயில். இதுதான் மறுபடியும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஃப்ரீடம் ஆஃப் பிரஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என் கூட நிற்கிறியா, எனக்கு எதிராக நிற்கிறியா, என் கூட நின்னீங்கன்னா உனக்கு எல்லா சலுகையும் நான் கொடுக்குறேன், எனக்கு எதிராக நின்னீங்கன்னா திகார் ஜெயிலில் போய் உட்காந்து நீ வந்து என்ன வேணா பண்ணிக்கோ. இதுதான் நம்மளுடைய மெசேஜா இருக்குது.
அந்த சகிப்புத்தன்மை ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நேருவே வந்து இந்த மாதிரியான கார்ட்டூன்ஸை வரவேற்றிருக்காருன்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற தலைவர்களுக்கு ஏன் அப்படி அந்த சகிப்புத்தன்மை குறைஞ்சிருச்சு? ஆமாமா, நேரு ஆக்சுவலா சங்கர் என்பதுதான் கார்ட்டூனிஸ்ட், அந்த டைம்ல பெரிய கார்ட்டூனிஸ்ட். அவரை கூப்பிட்டே சொல்லுவாரு, இன்னைக்கு ரொம்ப மோசமா போட்ட, இல்லை என்றால் இது நல்லா இருந்தது ஆனா இது ஒரு மேட்டர் எனக்கு புரியல, இல்லை என்றால் இந்த ஒரு இடத்துல வந்து நீங்க என்ன மீன் பண்றீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவரு கேட்பாரு. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இப்ப கிடையாது. இப்ப கலைஞர்கிட்ட இருந்த ரிலேஷன்ஷிப் பத்தி எத்தனை பேருக்கு இன்றைய சிஎம் கிட்ட இருக்கிறது, இல்லை என்றால் அவருடைய வாரிசாக வருகின்ற அடுத்த டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கிறது. அதுதான் நரேந்திர மோடி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து குஜராத்லயே அதை டெஸ்ட்ராய் பண்றாரு. குஜராத்ல வந்து அவர் 2வது முறை தேர்தல் ஜெயித்து வரும்போதே டைம்ஸ் நவனுடைய சஞ்சீவ் ரத்தன் சிங்கை பார்த்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மே ஃபிர் ஆகையா அப்படின்னு சொல்றாரு. டைம்ஸ் நவ் அப்போ வந்து எதிராக இருந்தது. 2002 ரொம்ப தீவிரமாக கவர் பண்ணாங்க, அந்த ரைட்ஸ் எல்லாம் ரொம்ப தீவிரமாக கவர் பண்ணாங்க. அதன் பிறகு சொல்றாரு, நான் ஜெயிச்சு வந்தப்பா, நீ எல்லாம் என்ன ஏமாத்திரம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதே ஒரு அதனுடைய நீட்சியாகத்தான் பாக்கி எல்லா விஷயங்களும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டெஸ்ட்ராய் எக்ஸிஸ்டிங் மீடியா, நம்மளுடைய மீடியாவை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் பாத்துருக்கீங்களா, ட்ரம்ப்னுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து கேவலமாக கேள்வி கேட்கிறார்கள். யாரு? இந்தியா ஜேர்னலிஸ்ட் வந்து கேவலமாக கேள்வி கேட்கிறார்கள். அவர்களை அங்க கொண்டு போய் உட்கார வைக்கிறது யாரு? MEA, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அவர்களை தேர்ந்தெடுத்தது யாரு? MEA, PMO சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்போ நம்மளை மாதிரியான ஜேர்னலிஸ்டுக்கு வந்து அங்க போய் உட்கார்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது நேரா இந்தியாவினுடைய ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக, இறையாண்மைக்காக நம்ம கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடமே கிடையாது. என்ன கேள்வி கேட்கலாம்? நரேந்திர மோடி நல்லா இருக்கிறார், சூப்பரா செய்திருக்கிறாரா இல்லையா, இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்க முடியும் என்று இருக்கிறது. அதனுடைய நீட்சியாகத்தான் நாம் அந்த பார்த்த பிரஸ் கான்ஃபரன்ஸே இருக்குன்னு நினைக்கிறேன். அது மக்களுக்கு எல்லாருக்கும் புரியும், ஏன்னா எல்லாரும் பார்த்திருப்பாங்க அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ். நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், இதுக்கு முன்னாடி ஊடகங்கள் பத்திரிகைகளுக்கு நடந்த அந்த ஒடுக்குமுறையும் இப்ப நடக்கிற ஒடுக்குமுறையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கு? இல்ல, முன்னாடி இருந்த ஒடுக்குமுறை நான் வந்து ஒரு முறை தீவிரமாக அனுபவித்தவன். 2003 வந்து ஜெயலலிதா எப்போது ஹிந்துவை முடக்கினார்களோ அந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம். நான் எல்லாம் கண்காணிப்பில் இருந்த அந்த டைம்ல எனக்கு அப்ப பைக் தான். அந்த டைம்ல கூட பின்னால 2 பேர் வந்து கொண்டே இருப்பார்கள். முக்காவாசி நேரம் ஏறத்தாழ 18 மணி நேரம் என்று வேலை பார்த்த ஒரு மனிதர் சொல்லுவாரு, 18 மணி நேரம் நாங்க ஆபீஸ் தான் இருப்போம். ஏனென்றால் அந்த அளவுக்கு வேலை இருக்கிறது. லீகல் இஷ்யூஸ்க்காக நாம பல விஷயங்கள் எடுத்துக் கொடுக்க வேண்டிய இருந்தது. அந்த அளவுக்கு. ஆனால் அப்போ ஒரு ஹோப் இருந்தது, நம்ம கோர்ட்டுக்கு போனா டப்புன்னு நின்றோம் என்ற அந்த ஹோப் இருந்தது. அதுதான் எங்களை காப்பாத்துச்சு. இன்னைக்கு அந்த ஹோப்பே கிடையாது. ஒரு எத்தனையோ நபர்கள், இப்ப என்ஜினியர் ரஷீத் வந்து மறுபடியும் உள்ள போயிட்டாரு. ஒரு சித்திக் காப்பன் என்ற ஒரு பத்திரிகையாளர் வந்து எத்தனையோ வருடங்களுக்கு பிறகுதான் அவர்களுக்கு வந்து வெளியே வர முடிஞ்சது. உமர் காலித் இன்னும் 4 வருஷம் இன்னும் ஜெயில தான் இருக்காரு. அப்போ நமக்கு அந்த சிஸ்டம் மேல இருக்கிற நம்பிக்கையே போய்விட்டது. இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்திலயும் ஒடுக்குமுறை இருந்தது. அந்த காலத்திலயும் உயிரை கையில பிடிச்சுதான் போய் கொண்டு இருந்தோம். ஆனா இளமையா இருந்தோம். அதனால இப்ப வாடா பாத்துக்கலான்ற அந்த ஒரு மனப்பான்மை இருந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஜுடிஷியரியை நம்ப முடியுமா என்ற அந்த பிரச்சனை எனக்கு கூட இருக்கிறது. அதுதான் வித்தியாசமாக நான் காண்கிறேன். சரி, இப்போ இந்த கார்ட்டூன், இந்த பத்திரிகைகள் வெளியிடுற கண்டென்ட் எல்லாம் நுகர்றது மக்கள் தான். ஆமா, மக்கள் இந்த மாதிரி ஒரு ஒடுக்குமுறை ஊடகம் மேல நடக்குது அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கணும்? அவங்களுக்கு ஏன் இது ரொம்ப முக்கியம்? இல்ல, மக்கள் ஃபைட் பண்ணலன்னா வேற வழியே கிடையாது. மக்கள் தான் இதுக்காக ஃபைட் பண்ணோம். நமக்காக சரி. இப்ப நம்மளை வந்து ஏதோ வில்லனாக பல இடங்களில் சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாஜகவினர் வந்து யார் ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் இருந்தாலும் அவனுக்கு எப்படியாச்சும் ஒரு சாயம் பூசணும், அவன் திமுககாரன் அதிமுககாரன் அப்படி சாயம் பூசணுங்கிறது அதுல அந்த ஒரு இதுலயே இருக்கிறாங்க. அது நாம வந்து ரொம்ப தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. 2வதாக இப்ப திருப்பரங்குன்றத்தில் நாம் பார்த்தோம், அங்க எப்படி வந்து ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் சொன்னாங்க, நீ வெளியே இருக்கிறவன் தான் வந்து பிரச்சனை பண்றான் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. நீங்க வெளியேறுங்கன்னு சொல்றாங்க. நீங்க வரவே வேண்டாம் இங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுலதான் அங்க வந்து அமைதி நிலவுச்சு. மக்கள் அங்க வந்து ஒன்னா திரண்டு இம்மீடியட்டாக ஒரு விஷயத்துக்கு வந்து அவர்கள் வந்து திரண்டார்கள். நீங்க வெளியே போங்கன்னு சொல்றாங்க. அது பிஜேபி காரங்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, பாக்கி எல்லாத்திட்டையும் சொல்லியிருக்காங்க. இங்க இப்ப பிரச்சனை பண்ணாதீங்க, எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. எங்களுக்கு இதுவரை ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு. அதே ஸ்டாண்டு வந்து மக்கள்னால எடுக்க முடியுமான்னு தான். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து அவங்க நம்புற ஊடகங்கள் இருக்கலாம், அது எந்த ஊடகமாகனா இருக்கலாம், அந்த ஊடகங்களை வந்து அவங்க வெளிப்படையாக சப்போர்ட் பண்ண தயாரா? அது இணையத்திலேனாலும் சரி, இல்ல நீங்க ஒரு லெட்டர் எழுதினாலும் சரி, இல்ல வேற எங்காச்சும் ஏதாச்சும் ஒரு இதுல வந்து ஒரு பதிவிட நீங்க வந்து தயாரா இருக்கிறீங்களா? இதுதான் கேள்வியா இருக்கிறது. மக்களுக்கு வந்து ஜனநாயகத்துல நம்பிக்கை இல்லை என்றால், பத்திரிகையில நம்பிக்கை இல்லை என்றால் நிச்சயமாக ஜனநாயகம் முடிந்துவிடும் என்றதுதான் நாம காலாகாலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு மறுபடியும் ஒரு சான்றாகத்தான் இன்னைக்கு விகடன் இருக்கிறது. ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்காக.